வணக்க மக்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட புதிய 3 நல் ரகங்களை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது இந்த 3 நல் ரகம் என்னென்ன நல் ரகம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆடுதுறை ADT 60, கோவை கோ 59, ஆடுதுறை ADT 56 சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இந்த ஆண்டு வெளியிட்டு இருக்காங்க. இந்த நல் ரகத்தோட டீட்டெயில தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒண்ணு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கன் இருக்கும், அதை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா கிடைக்கும். நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரோன்றது உங்களுக்கு தெளிவா புரியும். நிறைய விவசாயிகள் வீடியோ பாக்குறீங்க, பட் ஆனா லைக் போட மாட்டீங்க, ஷேர் பண்ண மாட்டீங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்குக்கும் ஒவ்வொரு ஷேருக்கும் அடுத்தடுத்து நம்மளுக்கு வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டா இருக்கும். மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆடுதுறை ADT 60 சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 134 இருந்து ஒரு 135 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். விதை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதை இருந்தாவே போதுமானது. நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாளடிகளுக்கு இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 சென்டிமீட்டர் வரை உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகத்துக்கு இருக்குங்க. மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு சராசரியா பார்த்தீங்கன்னா 6100 கிலோ வரைக்கும் நீங்க இதுல மகசூலா எடுக்கலாம். இனக்கலப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு AD 0-12-46 சொல்லக்கூடியதும் KO-R 49 சொல்லக்கூடிய இந்த 2 நல் ரகத்தை இனக்கலப்பு பண்ணி தான் இந்த நல் ரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒப்பீடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ADT 46 விட 13.5% அதிகப்படியான மகசூல் எடுக்கலாம் இந்த நல் ரகத்தை நீங்க பயிர் செய்யறதால. ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர சன்ன நல் ரகமா தாங்க இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது. நோய் தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை புள்ளி நோய், இலைக்கருகள் நோய், வைரஸ் நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய நல் ரகம். நடவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாத்து விட்டு 18 நாள்ல இருந்து ஒரு 25 நாளுக்குள்ள நடவு செஞ்சிடணும். இரண்டாவதா பார்க்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுதுறை ADT 56 சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 110 நாள்ல இருந்து ஒரு 115 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதை இருந்தாவே போதுமானது. நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார், குருவை, நவரை, சொர்ணவாரி ஆகிய 4 பட்டங்களுக்கும் இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நல் ரகம். வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடைய ஒரு நல் ரகங்க. மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு சராசரியா பாத்தீங்கன்னா 6500 கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம். இனக்கலப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா WGL 14-377 MDU 5 இந்த 2 நெல்லையும் இனக்கலப்பு செஞ்சுதான் இந்த நல் ரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒப்பீடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா KO 51 விட 10.5% அதிக மகசூல் எடுக்கலாங்க இந்த நல் ரகத்துக்கு மூலமா. ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர சன்ன நல் ரகமா தாங்க இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது. நோய் தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை புள்ளி நோய், இலைக்கருகள் நோய், வைரஸ் நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுதுறை ADT 56 சொல்லக்கூடிய இந்த நல் ரகங்க. நடவு செய்யும் நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கை நடவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாத்து விட்டு 18 நாள்ல இருந்து ஒரு 25 நாளுக்குள்ள நடவு செஞ்சது ரொம்பவே நல்லது. காற்றுக்கும் மழைக்கும் சாயுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த நல் ரகம் சாயுங்க. முதலாவதா இருக்கக்கூடிய நல் ரகத்தை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் போட்டுருங்க. நிறைய விவசாயிக்கு வீடியோ பாக்குறீங்க, பட் ஆனா லைக் போட மாட்டீங்க. லைக் போட்டுருங்க. இந்த வீடியோவை உங்க ஒரு அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுக்கு அடுத்தடுத்து நம்மளுக்கு போடுற வீடியோவுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டா இருக்கும். சோ முதலாவதா இருக்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவை 59 சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 130 நாள்ல இருந்து ஒரு 135 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதை இருந்தாவே போதுமானது. நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா, லேட் சம்பா, தாளடிகளுக்கு இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நல் ரகங்க. வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையது. மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு சராசரியா பாத்தீங்கன்னா 6000 கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம். இலக்கலப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளப்பொன்னி APO சொல்லக்கூடிய இந்த 2 நல் ரகத்தை இனக்கலப்பு பண்ணி தான் இந்த நல் ரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒப்பீடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா BPT-யை விட 15% பாத்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் தரக்கூடிய ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவை KO 59 சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க. ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர சன்ன நல் ரகமா தாங்க இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது. நோய் தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா இலைப்புள்ளி நோய், இலைக்கருகள் நோய், வைரஸ் நோய், குருத்து பூச்சி, இலை புகையானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோவை KO 59 சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க. கை நடவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 18ல இருந்து ஒரு 25 நாளுக்குள்ள நீங்க நடவு செய்யணும். காற்றுக்கு இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா சாயுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சாயறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம
நெல் நடவு முதல் அறுவடைக்கான உரம் மேலாண்மை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிருக்கணும். கூடவே உங்க அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கோ இல்ல விவசாய குரூப்லயோ நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிருக்கணும். அப்படி பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க உரம் மேலாண்மை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறைந்த விலையில அதிக மகசூல் தரக்கூடிய உரங்களை பத்தி நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சோ அந்த அளவு நீங்க உரம் கொடுத்தாவே போதுமானது. அது மட்டும் இல்லாம எந்தெந்த பருவங்கள்ல எந்தெந்த உரங்களை கொடுக்கணும், எந்தெந்த கெமிக்கலை ஸ்ப்ரே பண்ணணும்ன்றது நான் உங்களுக்கு டீடைலா சொல்லி கொடுப்பேன். சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு நீங்க கொஸ்டினை ரைஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம இவ்வளவு நேரம் ரொம்பவே என்னோட வீடியோவை பொறுமை காத்து பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. உங்களுக்கு இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து இதுல எனக்கு டவுட் இருக்கு, சோ இல்ல வேற ஏதாச்சும் பயிர்களை டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் சரி, நீங்க கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. இல்ல வேற ஏதாச்சும் பயிர்களை பத்தி நீங்க வீடியோ பண்ணி போடுங்க, இத பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதை பத்தி நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன், அதை பத்தி வீடியோவும் போடுவேன். சோ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் விலைப்பட்டியலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எந்த நெல் ரகத்தை பயிர் பண்ணா நம்மளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும், நல்ல ஒரு ரேட்டும் கிடைக்கும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதற்கான பட்டியலை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சோசியல் மீடியா பேஜான டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த குரூப்புகளை நீங்க ஜாயின் பண்ணீங்க. அதோட லிங்க் பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. மறக்காம நம்ம பேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கிங்க. கூடவே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கிராம விவசாயி. நன்றி, வணக்கம், பாய், சட்டா.